ஸோ ஓகே, ஹாய், வெல்கம் டு வசன் பேட்மின் கோச் சேனல். ஸோ வீடியோஸ்குள்ளே போகலாமா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-in-1 காம்போ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட் டி ஜாயின், லோ ஏரோடைனமிக், ஏரோ ஷேப் வேவ் டர்போ பவர் ஃப்ரேம், ஏரோ ஷேப் வேவ் டர்போ பவர் ஃப்ரேம் இந்த ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.0 கார்பன் நானோ ஷாஃப்ட், 7.0 கார்பன் நானோ ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. தென் ஹாட் மெல்ட் கிராஃபைட் ப்ளஸ் உங்களுக்கு நானோ கார்பன் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4U 82 grams. ப்ளஸ் உங்களுக்கு இந்த க்ரூமெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 volts கொடுத்துருப்பாங்க. இதுதான் க்ரூமெட் சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்பிஎஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எல்பிஎஸ் வைக்கணும்னா 35 எல்பிஎஸ் வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷாஃப்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 675 mm. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா G1 grip size கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா டு ஹோல்ட் ராக்கெட் ஈஸிலி. எதுக்குன்னா உங்களுக்கு எல்லா ஃபிங்கர்ஸும் உங்களுக்கு ஈஸியாக ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, அது ஒரு அட்வான்டேஜ். எதுக்காகனா பெட்டர் ராக்கெட் கண்ட்ரோல் ப்ரெசிஷன். ஸோ உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஸ்மாலர் கிரிப் இருக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு அந்த உங்களுக்கு எல்லா ஃபிங்கர்ஸும் ஒன்றா அந்த ராக்கெட்டில் ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு எதுக்காகனா பெட்டர் ரிஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக கிரிப். ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்மூத்தாக கிரிப் கிடைக்கும். டூ சேஞ்சஸ் எதுக்காகனா ஃபோர் ஹேண்ட் கிரிப் as well as பேக் ஹேண்ட் கிரிப். பாருங்க, ஃபோர் ஹேண்ட் கிரிப் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணி பேக் ஹேண்ட் கிரிப் நம்ம ஈஸியாக ஹோல்ட் பண்ணி கொண்டு போகலாம். சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் G1 கிரிப் சைஸ் இருந்தால். இது ஒரு அட்வான்டேஜ். எப்பவுமே G1 கிரிப் சைஸ் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை எலாஸ்டிக் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை எலாஸ்டிக் ஷாஃப்ட் எதுக்காகனா ரெடியூஸ் த டீவியேஷன், உங்களுக்கு இன்க்ரீஸ் த கன்சிஸ்டன்ட் ரீபாண்ட் டு ஜென்ரேட் த அமேசிங் ரிப்பல்ஷன் பவர். ஸோ உங்களுக்கு ஷாஃப்ட் வந்து நல்ல ஹை எலாஸ்டிக் ஷாஃப்ட் கொடுத்தனால உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஸ்மாஷ் அடிக்கும், நல்ல ரிப்பல்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு ஷாஃப்ட் நல்லா ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆகும். அதனால இந்த ஹை எலாஸ்டிக் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஜாயின் கொடுத்துருக்காங்க. டி ஜாயின் பவர், இது இஸ் டி ஜாயின் பவர். ஓகே, உங்களுக்கு க்ளோஸ்அப் காட்டுறேன். இது வந்து டி ஜாயின் பவர் சொல்லுவாங்க. ஸோ எதுக்காகனா ஆடர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஆடர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி, மோர் அக்யூரேட் ஷட்டில் ரிப்ளேஸ்மெண்ட், மோர் அக்யூரேட். நீங்கள் எங்கே டார்கெட் பண்ணுறீங்களோ அங்கே அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஷட்டில் வந்து ட்ராவல் சூப்பராக அக்யூரேட்டாக பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி போயிடும். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த டி ஜாயின் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராக்கெட் வந்து ஏரோடைனமிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா டு ரெடியூஸ் த ஏரோடைனமிக் ஃப்ரேம். இது ஏரோடைனமிக் ஃப்ரேம் எதுக்காகனா டு ரெடியூஸ் த அல்ட்ரா டஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் லோ டார்ஷன். ஸோ ஓகேங்களா, கிரேட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் மோர் இன்டென்ஸ் ஷாட், கிரேட்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர் மோர் இன்டென்ஸ் ஷாட். உங்களுக்கு நல்ல ஷாட் வந்து நல்ல மோர் இன்டென்ஸில் நல்ல பவராக கிடைக்கும், இன்னும் பூஸ்டப் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து தேர்ட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த ராக்கெட் வந்து ஏரோ ஷேப், இந்த பாருங்க, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த க்ரூமெட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, ஏரோ ஷேப் வேவ் ஃபார்மேட், நல்லா அந்த வேவ் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகனா டு இன்க்ரீஸ் த டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, ஷிஃப்ட் த ஸ்ட்ரிங் பெட். ஓகேங்களா, இது வந்து ஃபிஃப்த் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து இந்த ராக்கெட் வந்து யாருக்கெல்லாம் டிஜே பவர் கண்ட்ரோல் வந்து யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னா ஐடியல் ஃபார் ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ். ஆல்ரவுண்டர் பிளேயர்ஸ் யாருன்னா, ஸோ உங்களுக்கு இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 LBS 40 உங்களுக்கு 4U G1 grip size. தென் உங்களுக்கு பாருங்கள் நானோ கார்பன் டெக்னாலஜி இந்த ராக்கெட்டை மேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏரோ ஷேப் வேவ் டர்போ பவர் ஃப்ரேம்ல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு 76 volts க்ரூமெட் கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கு ஏரோடைனமிக் ஃப்ரேமு, ப்ளஸ் உங்களுக்கு ஹை எலாஸ்டிக் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஸ்லிங் ஷாஃப்ட் டி ஜாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமு ஈவன் பேலன்ஸ், இந்த ராக்கெட் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஈவன் பேலன்ஸ். ஸோ ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு அட்டாக்கிங் டிஃபென்ஸ் யாராக இருந்தாங்கன்னா இந்த ராக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் டென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 LBS. ஓகேங்களா, ஸோ இந்த ராக்கெட்டோட முக்கியமான நோட்ஸ் என்னன்னா, இந்த ராக்கெட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட்டில் போகிற மாதிரி ராக்கெட்டை வைக்காதீங்க. ஸோ ஈஸியாக இந்த ராக்கெட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறையா ஆர்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ நான் பேசுகிறது வந்து உலான்சி இந்த மைக்கு தான் பேசுகிறேன், உலான்சி A100. ஸோ இதுதான் பாட்ஸ். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா இருக்கு இந்த மைக்.
ஓகே, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ராக்கெட் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு வசந்த் பேக் யூடியூப் சேனல் பார்த்துட்டு நிறையா ஆர்டர்ஸ் கொடுங்க. ஸோ நம்ம ரெடியாக இருக்கோம் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்காக. See you on next video. Bye bye.